சூப்பரான பிரெட் குலோப் ஜாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குமா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் ஜீனி போட்டுக்கலாம். இது கூட ஏலக்காய் தூள், குங்குமப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பிரெட்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம 4 சைஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பால் வந்து கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வேணும்னா நெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்ச பிறகு 20 நிமிஷம் கழிச்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம நல்லா ஷேப் பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜீரா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதும் இப்போ நம்ம வச்சுருக்கிற குலோப்ஜாம் கூட இது கூட நம்ம ஊற்றி நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான குலோப்ஜாம் பிரெட் குலோப்ஜாம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.